அவர் சுவாசம் தேவை. அவர் சுவாசம் தேவை. இதை நான் பிராக்டிக்கலா சொல்றேன். ஒரு கூட்டத்திலே ஓசூர்ல ஒரு கூட்டம் வைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு நான் போனேன். நிறைய தேவ பிள்ளைகள் தான், தேவ பிள்ளைகள் தான், புதுசா வந்தவங்க கூட கிடையாது. எல்லா சர்ச்சில் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு அவங்க சொல்றாங்க, உங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்கும் என்றால் உங்கள் சுவாசத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தில் நீங்க ஜெயிக்கலாம் சொல்லும் போது அந்த மூச்சு என்ன செய்யறோம்னா உள்ளிருந்து இழுத்து விட சொல்றாங்க. ஏன்னா வசனம் நமக்கு ஆதாரம் இருக்குது. நமது நாவின் சுவாசத்தால், வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். மூச்சை இழுத்து விட சொல்றாங்க. அப்படின்னு இழுத்து அந்த மூச்சை விடும்போது உள்ள அசுத்தாவி ஒட்டைகிற கட்டு என்ன செய்யுது ஒட்டைகிற காட்சியை கண்கூடாக பார்க்க முடியுது. எல்லாருக்குள்ள கட்டு உடையுது. அவன் நல்ல கவனிங்க. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ மகிமை பலமாய் வெளிப்படும் போது சில கட்டுகளோடு கூட அந்த பிசாசுகள் போராடுகிறத நம்ம பார்க்க முடியும். கீழே விழுந்து போராடுவதும் கர்த்தர் சொல்றதும் எல்லாம் பண்ணப்படுது. நல்லா கவனிங்க. ஆனா அந்த 100% ஓடிது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த வல்லமையில சில பிசாசுகள் தேவ வல்லமை வந்த உடனே ஓடி போயிடும். ஆனா சில ஆவிகளும் பலமா இருக்கும். வெளிப்படும் போமாட்டேன் அப்படின்னு பலமா இருக்கும். அப்ப இந்த ஆவியை எப்படி விரட்டணும்னா சில மாதங்கள் சில வருஷங்கள் கூட ஆகும். நல்லா கவனிச்சுங்க கர்த்தர் பிள்ளைகளே. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல உட்கார கத்துக்கணும். நீங்க நிறைய பேரு இந்த பிசாசு உள்ளே வச்சுக்க குடும்ப நடத்தின்னு இருப்பாங்க. நல்லா புரியுதுங்களா? முதல்ல என்ன செய்யணும்? பாம்பு கூட குடும்பம் நடத்தினா எப்படி இருக்கும்? பாம்பு கூட குடும்பம் நடத்தினா எப்படிங்க இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். உள்ள பிசாசு இருக்கிறது தெரியுது. ஆமா. ஆனா முயற்சிகள் என்ன செய்ய போறதில்லை, எடுக்க போறதில்லை. முயற்சிகள் எடுக்க போறதில்லை. இன்னைக்கு காலை வேளை கர்த்தர் சொல்றாரு, முயற்சிகளை எடுக்கணும். ஆமா. நான் சொல்றேன், ஒரு குடியின் ஆவியா ஒரு சகோதரனுக்குள்ள இருக்குதா? உண்மையா சொல்றேன், அவருக்குள்ள குடியின் ஆவி இருக்குது. ஒருத்தர் விபச்சாரம் பண்றாரு, அவருக்குள்ள விபச்சார ஆவி இருக்குது. ஆனா மனம் திரும்பினால், அவர் தேவனை சிக்கென்று பிடித்துக் கொண்டால், ஆண்டவர் தான் எனக்கு இதிலிருந்து விடுதலை ஆக்கணும்னு சொல்லி உறுதியா இருந்தார்னா ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சமூகத்தில் அவர் உட்கார்ந்து தன்னுடைய சுவாசத்தை வெளியே ஊதி இயேசு நாமத்தில் வெளியே வா என்று அந்த ஆவியை பார்த்து கடிந்து கொண்டால், அவருக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவியினுடைய வல்லமை அவருக்குள் இருந்து உடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உண்மை இது, உண்மை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சுவாசம் தேவன் கொடுத்த சுவாசம். அல்லேலூயா. அந்த சுவாசத்துக்கு வல்லமை இருக்குதுன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால்தான் அந்த சுவாசத்தை நம்ம விசுவாசிக்கிறது கூட மாட்டோம். இப்ப உடனே நிறைய பேர் சுவாசமா நமக்குள்ள இருக்கலாம், இதை நிச்சயம் நீங்க பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அங்க எல்லா இடத்திலும் அந்த ஜக்கு மாதிரி வச்சிருவாங்க. வச்சுட்டு எல்லாரும் மூச்சை இழுத்து விடுங்க, இயேசு நாமத்துல சொல்லி இழுத்து விடுங்கன்னு சொன்னா நினைச்சாங்க. எல்லாரும் வைத்த புரட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நரம்புல இரும்புல இருக்கிற எல்லா பிசாசினுடைய வல்லமைகள் என்ன செய்யுது, எல்லாம் வெளியே வருது. அப்ப வெளியே வந்த பிறகு அவங்க கிட்ட கேட்கிற சாட்சி கேட்கறாங்க, என்னன்னா இப்ப டெலிவரன்ஸா இருக்கிறேன், இப்ப நான் விடுதலையா இருக்கிறேன், எனக்குள்ள இப்ப அந்த மாதிரியான உணர் போராட்டங்கள் இப்போ இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கிறேன், நரம்பு நல்லா இருக்குது அப்படின்ற சாட்சிகளை மை பிடிச்சு அழுதுகிட்டு சொல்றாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த மாதத்துல அப்படி ஏதாவது ஒரு கட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிறது என்றால் கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், தேவ சமூகத்துல உட்காருங்க. இந்த மாதத்துல உட்காருங்க. எங்க தேவ சமூகத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் விடுதலை கிடைக்காது. என்னதான் நீங்க அப்பாட்டாக்கர் மூளை வச்சு நீங்க போராடி நாம காரியத்தை செஞ்சலாம் பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. ஆமென். ஸ்தோத்திரம். தேவ சமூகம் தான் விடுதலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல உட்கார்ந்து
ஆமென். இயேசு நாமத்துல விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு மட்டும் சாவர வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரியது. என்ன வாக்குத்தத்தம்? ஆமென். அவருடைய வாயின் சுவாசத்தால் ஆமென் துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரிப்பார். எனக்கு இருக்கிற சுவாசத்தால், என்னோட இருக்கிற அவர் ஜீவ ஆத்துமா சுவாசத்தால் எனக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவியை கர்த்தர் நாமத்திலே சங்கரிக்கிறேன். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன கொடுத்திருக்கிறாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இயேசுவே துரத்தும், இயேசுவே துரத்தும்னு சொல்லி முடத்தனமான இப்படிப்பட்ட வேர்ட்ஸ்களை நம்ம பயன்படுத்த கூடாதபடிக்கு நான் துரத்துகிறேன் என்று சொல்லணும். இயேசு எனக்கு பவர் கொடுத்துட்டாரு. ஆமென். அவர் கொடுத்த பவராலே எனக்குள் இருக்கிறதான துன்மார்க்க குடியின் ஆவியே இயேசு நாமத்திலே வெளியே வான்னு சொல்லி மூச்சை என்ன செய்யணும்? அவருடைய வாயின் சுவாசம் உனக்குள்ள இருக்குது. அதை இழுத்து நீ விட்டு விட்டு நீ ஜெபம் பண்ணி பாரு, கட்டு உடையறத நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. கட்டு உடையங்க, பட்டு பட்டு கட்டு உடையும். ஆனா இது சில மாதங்கள், நாட்கள், வருஷங்கள் கூட ஆகும். விடக்கூடாது. ஆமென். கடைசியில் அவனுடைய வல்லமை முற்றிலும் அழிந்து போகிற வரைக்கும் தேவ சமூகமே கதி என்று விழுந்திருந்து நீங்கள் அந்த விஷயத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். எல்லாம் பக்கத்துல போய் சொல்லுங்க, ஜெயிக்க முடியாத பாவம் எதுவுமே கிடையாது. ஆமென். ஜெயிக்க முடியாது அப்படியே சொல்லுங்க, ஜெயிக்க முடியாத பிசாசுன்னு எதுவுமே கிடையாது. ஜெயிக்க முடியாத பிசாசுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க ஜெயிப்பீங்க பிரதர் சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க சிஸ்டர், நீங்க ஜெயிப்பீங்க பிரதர். கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிக்கிறார். ஆமென். இல்ல பயப்படாதீங்க. எனக்குள்ள பிசாசு இருக்கிற மாதிரி தெரியுது, நரம்பு பூச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு அசுத்த கனவுகள் எப்ப பாரு வந்துகிட்டு இருக்குது. சிலருக்கு எப்ப பாரு ஒரு விதமான பயமா இருக்குது, நரம்புகள் பிடிச்சி இழுக்குது. ஆமென். ஒருத்தர் வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க, கொள்றாங்க. இதெல்லாம் நல்லா கவனி. ஒண்ணுமே கிடையாது. அவங்க 100க்கு 100 டோட்டலா கத்த ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்துட்டா அவங்களாகவே, பாஸ்டர்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களாகவே இயேசு நாமத்திலே எனக்குள்ள இருக்கிற துன்மார்க்க ஆவியை வாவெளியே சொல்லி அவருடைய சுவாசத்தை நீ விசுவாசித்து அந்த சுவாசத்தை இழுத்து நீ விடுவாய் என்று சொன்னால் அசுத்தாவிகள் வெளியே வருகிறது. கண்கூடாக நீங்க பார்க்க முடியும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகும். பிசாசு உள்ள இருக்கிறதை வெளிப்படுத்தலாம். பிரேயர் டைம்ல உட்கார்ந்து தொடுத்திட்டு இருக்கிறதெல்லாம் பர்சனலா நீங்க தான் அதை செய்யணும். அல்லேலூயா. நீங்க தான் அதை செய்யணும். நம்ம தான் அதை செய்யணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க தான் கவுன்சிலிங் கொடுத்து ஜெபித்து செயல்பட ஆரம்பிங்க. அப்படி செயல்படுகிறத நீங்க பார்க்கும்போது நீங்களே கண்கூட பக்கத்துல ஜெக வச்சுக்கோங்க. ஆமென். நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்க வீட்டுக்கார பார்த்து சொல்லுங்க. சில காரியங்களை பார்த்து சில பிரச்சனைகளை சொல்லுங்க. மூச்சை இழுத்து விடுங்க. இயேசு நாம சொல்ல மூச்சை இழுத்து விடுங்க. சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா சொல்ல வாங்கிடுங்க. உள்ள இருந்து என்ன செய்யும்? அசுத்தாவி உடைய. ஏன்னா அந்த மூச்சு என்பது என்னது? ஜீவ சுவாசம், தேவனுடைய சுவாசம். ஆமென். அந்த சுவாசத்தை கொண்டு இயேசு நாமத்தை நீங்க அறிக்கையிட்டு செயல்படும் போது அசுத்தாவிகள் வெளியேறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நீ கொடுக்கிற வாக்கு என்னது? என்னது? தமது சுவாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் எழுந்திருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு இல்ல? ஏன் அதை விட்டாச்சு. எழுந்து நில்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கூட நான் கம்மி பண்ண பாக்குறேன். எல்லாம் எழுந்து நில்லுங்க. எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நல்ல கண்களை மூடுவோம். ஆமென். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அல்லேலூயா. ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். துன்மார்க்க சாத்தானை மிதிப்போம், நம் காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போம். துன்மார்க்க சாத்தானை மிதிப்போம், நம் காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். ஆமா. அப்பாவின் சமூகத்தில் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா பாருங்க. அவர் வாயின் சுவாசத்தால் அந்த விடுதலை தருகிறார். ஆமென். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், 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 ஆரோக்கியம். அப்பா
அப்பாவின் சமூகத்தில் துன்மார்க்க சாத்தானை நம் காலின் கீழ் சாம்பலா இந்த மாதத்துல சத்துருவின் மீது ஒரு ஜெயம் கொண்டு வந்தேன். உனக்கு போராடி கொண்டிருக்கிற அசுத்தாவி எது இருந்தாலும், உன் குடும்பத்துல போராடிக்கிட்டு இருக்க அசுத்தாவி எதுவா இருந்தாலும் ஆமென். கர்த்தர் விடுதலை தராரு. ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உனக்குள்ள சுவாசம் சாதாரணமானதல்ல. உனக்குள்ள சுவாசம் ஜீவனுள்ள தேவனுடைய சுவாசம். அந்த சுவாசத்தின் மூலமாய் கர்த்தர் பிசாசை துரத்துகிறார். தேவனுடைய நாமத்தையும் சுவாசம் ஜீவனுடைய தேவனுடைய சுவாசத்தை பயன்படுத்தி உனக்குள்ள எந்த அசுத்தாவி இருந்தாலும் வெளியே வருகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லு, கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் நல்லவர். ஒரு நாளும் நம்மை நம்புகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். சத்தியத்தை விசுவாசிங்கள், நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில நிச்சய விடுதலை பெறுவீர்கள். நல்ல பிதாவே, தேவக்கரம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே, இந்த வாக்கு தகப்பனே தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசித்து ஜெயம் எடுக்கிற கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடது கை நெஞ்சில வச்சுக்க, வலது கை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம் இயேசு ராஜா வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் நல்லா வாழ்த்துங்க. நல்லா கை பிடிச்சு சொல்லுங்க, துன்மார்க்கரை நீங்க சங்கரிப்பீங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஆமென்.